ஜாலியாக விளாடலாம். இந்த ஸ்கூல் வந்தோடனே படிக்கிறது நேரம் இருக்குது தவிர விளையாட நேரமே இல்லைடா. ஆமாப்பா, ஸ்கூல் வந்ததுலேருந்து ஜாலியாகவே இல்லை, ஒரே படிப்பாக தான் இருக்குது. டேய், என்னடா எப்போ பார்த்தாலும் விளையாட்டு? நான் உங்களுக்கு ஒரு அறிவியல் சொன்னேன், விளையாட்டா சொல்லித்தரேன். வேதனையாக தான் இருக்கேன். ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் ஒன்று செய்வேன், நீங்கள் அதை ஆப்போசிட்டாக செய்யணும். நீ கண்ணை மூட்டு பண்ண போக நான் கண்ணை கண்ணுருந்தேன். அப்படிலாம் இல்லைடா. இப்போ நான் ஒரு கிளாஸ் வச்சுக்கேன் பாரு, அதில் அந்த பேனாவை போடுறேன், நீ அதை எடு. இந்த கிளாஸ்ல தண்ணியை இப்படி ஊற்றுவேன், நீ இந்த கிளாஸை கவுத்தி தண்ணியை வெளியே எடுக்கணும். சிம்பிள் இருக்கேன். நாங்கள் லூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் கவுத்து விட்டுக்கலாம். சோதனைக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு கிளாஸு, துணி, தண்ணி. செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் தண்ணி நிறைஞ்சிருச்சு, இதை கவுத்தி இந்த தண்ணியை நீ வெளியே எடு. இதுக்கு மாட்டேன் நடக்குங்க. தண்ணியை காணும். திறந்து பாரு, திறந்து பாரு, செக் பண்ணி. இது ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக தண்ணி இருக்கு. எப்படி இது? நீங்கள் போக சொல்லுங்க. நீயும் இதை செஞ்சு பாரு. இது எப்படிமா செஞ்ச? செக் பண்ணி. தண்ணி இருக்கு, ஃபுல்லாக இருக்கா? ஆ. தண்ணி விழுகலை. அதே நீ சொல்லுமா? இதை நானே விளக்கமா சொல்றேன். ஆன்சர் சொல்றேன். இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று வளிமண்டல அழுத்தமும், இன்னொன்று வந்து தண்ணீரின் மேற்பரப்பில் விசையம் தான். வளிமண்டலம்னா உங்களுக்கே தெரியும். வளிமண்டலம் நானே சொல்றேன். வளிமண்டலம்னா வந்து பூமியில சுற்றி காற்றால மூடப்பட்ட ஒரு உரை ஆகும். அதுதான் வளிமண்டலம் எனப்படும். காற்று எல்லா திசையிலும் அழுத்தம் கொடுக்குது. தண்ணிக்கு வெயிட் இருக்குது, அதனால தண்ணி வந்து கீழே அழுத்தம் கொடுக்குது. வெளிக்காத்தோட அழுத்தம் அதிகமா இருக்கு, அதனால வந்து டம்ளர்ல இருக்கிற தண்ணி கீழேயே விழுகல. துவாரங்கள் இருக்கு. நீர் மூலக்கூறுகள் தணிஞ்சு மெல்லிய படலமாக மாறுகிறது. தண்ணி கீழே விழுகிறத தடுக்கிறது. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க.